I am D. Punguzhali, SST Academy in Porur, Tally Prime Course. அனைவருக்கும் 80வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள். கம்பீரமாய் மணிக்கொடி ஏற்றும் ஆனந்த திருநாள். இத்திருநாளிலே தாய் நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரையும் துச்சமென மதித்த ஆங்கிலேய படிகளை நடுங்க செய்த வீரத்தின் மறு உருவம் ஜான்சி ராணி அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய வரலாற்றில் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக திகழ்ந்தவர் ஜான்சி ராணி. அவருடைய இயற்பெயர் மணிகர்ணிகா. அவர் 1828ஆம் ஆண்டு வாரணாசியில் பிறந்தார். சிறு வயதிலேயே குதிரை சவாரி, வில்வித்தை போன்ற போர்க்கலைகளை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார். அவரது தைரியத்தையும் திறமையும் பார்த்த அனைவரும் அவரை பாராட்டினர். பின்னர் ஜான்சி ராணி மன்னர் கங்காதர ராவை திருமணம் செய்து கொண்டு ஜான்சி ராணியாக ஆனார். அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால் ஆங்கிலேய அரசோ அந்த தத்தெடுப்பை ஏற்காமல் ஜான்சி நாட்டை தங்கள் ஆட்சிக்குள் கொண்டு வர முயன்றது. அப்பொழுது ஜான்சி ராணி பயப்படவில்லை. என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறி தனது படையை வழிநடத்தி வீரமாக போராடினார். 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் மிக முக்கிய பங்கு வகித்தார். போர்க்களத்தில் தன் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி போரிட்ட வீர மங்கை என்ற பெருமை அவருக்கு உண்டு. அவரது வீரமும் தியாகமும் இந்திய மக்களின் மனதில் அழியாத இடத்தை பெற்றுள்ளது. 1858ஆம் ஆண்டு போரில் வீர மரணம் அடைந்தாலும் அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கிறது. இன்று பெண்களுக்கு அவர் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும், இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றின் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறார். ஜான்சி ராணியின் வாழ்க்கை மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். அவரது வீரத்தையும் தியாகத்தையும் நாம் என்றும் நினைவில் வைத்து நம் நாட்டை நேசித்து நல்ல குடிமக்களாக வாழ வேண்டும் என்று கூறி இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி.